மனித குலத்தையே அழித்து சாம்பலாக்கக்கூடியது இந்த பிளாக் ஹோல். வினாடிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் நமது பூமியை நோக்கி வருகிறது. நமது சூரியனையே ஒரு நொடியில் அழித்து சாம்பலாக்கக்கூடியது கருந்துளை எனப்படும் இந்த பிளாக் ஹோல். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான மர்மங்கள் புதைந்து கிடக்கிறது. நமது பூமி சூரிய குடும்பத்தில் இருக்கிறது. சூரிய குடும்பம் மில்க்வே கேலக்சியில் இருக்கிறது. மில்க்வே கேலக்சி 60,000 கோடி நட்சத்திரங்களை கொண்டது. மில்க்வே கேலக்சி 54 லோக்கல் குரூப்ல இருக்கிறது. கேலக்சியில மிகப்பெரிய கேலக்சி தான் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி. மில்க்வே கேலக்சிக்கு 25 ஒளியாண்டு தொலைவில் இருக்கிறது தான் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி. வினாடிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் மில்க்வே கேலக்சியை நோக்கி அதிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 400 கோடி ஆண்டுகளில் நமது மில்க்வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் மோதும் என்று அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இது நடந்து முடிக்க இன்னும் 700 கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகளால் கணிக்கப்பட்டுள்ளனர். மோதும் பொழுது பிளாக் ஹோல் நமது சூரிய குடும்பத்தில் பக்கத்தில் வந்தால் நமது பூமி சூரியனையும் அழித்து சாம்பலாக்கி தன்னோடு இழுத்து கொள்ளும் இந்த பிளாக் ஹோல். நம்ம கேலக்சியின் அளவு 1,00,000 லைட் இயர்ஸ் அளவு கொண்டது மில்க்வே கேலக்சி. ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் 2.2 லட்சம் லைட் இயர்ஸ் அளவு கொண்டது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. 2 கேலக்சியின் நடுவில் மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கிறது. ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் 120 கோடி சூரியனை கொண்டது ஆண்ட்ரோமேடா கேலக்சி எனப்படும். நமது வியாழன் கோளை போலவும் 6 மடங்கு மிகப்பெரிய கோள்களும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆண்ட்ரோமேடா வெளிப்புறத்தில் மிகப்பெரிய 20 பிளாக் ஹோல் குட்டி குட்டி கேலக்சியாக சுத்தி கொண்டு வருவதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இன்னும் லட்சக்கணக்கான பிளாக் ஹோல்களும் மர்மமாகவே நிறந்த நிலையில் ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பப்படுகிறார்கள். ஏற்கனவே ஆண்ட்ரோமேடா கேலக்சி இன்னொரு கேலக்சியுடன் மோதியதனாலவே இந்த கேலக்சி மிகப்பெரிய கேலக்சி ஆனதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள். இந்த கேலக்சி மோதும் பொழுது நமது சூரிய குடும்பம் தூக்கி எறியப்படலாம் என்று அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இதை பார்க்க நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஏனென்றால் ஒரு சூரியனின் வயது 1000 கோடி வருஷம் என்று வைத்துக் கொள்வோம். நமது சூரியனின் வயசோ 450 கோடி வருஷங்களை கடந்துவிட்டது. மீதி இருப்பதோ இன்னும் 550 கோடி வருஷம்தான் இருக்கிறது. தன்னுடைய சூரியன் 500 கோடி வருஷத்தை நெருங்கும் பொழுது சூரியனின் எரிபொருளான ஹைட்ரஜன் தீர்ந்து காலியாகிவிடும். பிறகு ரெட் ஜெயினாக மாறி நமது பூமியையும் சூரியனுக்குள் தன்னுள் இழுத்து விழுங்கிவிடும். இந்த சூரியன் நமது பூமி முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கும். அந்த சிறு காலங்கள் வரும் பொழுதே
சூரியனுடைய முதுமை நெருங்கும் பொழுது நம்ம பூமியில் இருக்கும் உயிரினங்கள் அனைத்துமே அழிந்து உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடாகவே காட்சியளிக்கும். அனைத்து சீவராசிகளும் அழிக்கப்பட்டு வறண்ட வானிலையாக காணப்படும். இது நடந்து முடிக்க பல கோடி வருடங்கள் ஆகலாம். இதையெல்லாம் பார்க்க நாம் உயிரோடு இருக்க மாட்டோம் என்பதே ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த ஆண்டர்மெடா கேலக்சியை பார்க்க வேண்டும் என்றால் அமாவாசை இரவு அல்லது நல்ல இரவு ஒரு நல்ல நாளில் தென் வடதிசையை நோக்கி பார்த்தா ஆண்டர்மெடா கேலக்சி தெரியும் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் சொல்லியுள்ளனர். நாம் என்னதான் நினைத்தாலும் ஆகாயத்தை நமது மனதை வைத்து அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் உலக சுகத்தில் இருந்து விடுதலை பெற்று ஒரு மனதிற்கு ஒரு ஆத்ம திருப்தியை உண்டு பண்ணோம். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.